ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆனால் அந்த வசனத்தின் முந்தின பகுதியில் நாம் வாசிக்க முடிகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு திறந்த வாசல் எப்பொழுது அந்த திறந்த வாசல் நமக்கு முன்பாக இருக்கும் என்றால், அவர் வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது, அவருடைய வசனத்தை நாம் காத்து நடக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின் மேல் நாம் பிரியம் வைக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி நம்மை நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது. இரண்டாவது ஒரு காரியத்தை அதே வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது, உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டான். அதை பூட்டக்கூடாதபடி நான் திறந்து வைத்திருக்கிற வாசல் உனக்காக. அப்ப தேவனாகி கர்த்தர் நமக்கு 2 விதமான காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், அவர்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது. இப்ப நம்ம சில நேரத்துல சொல்லுவோம்ல, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தடையாயிருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை நான் இத்தனை வருடங்களாய் ஜெபிக்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை. 2 காரியங்களை நாம் அந்த ஆசீர்வாதங்களில் கவனிக்க வேண்டும். ஒரு ஜெபத்தை நாம் செய்கிறோம். ஒருவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். வந்தவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சில பிரச்சனைகள், ஊழியத்துல சில போராட்டங்கள், நெருக்கடிகள், அவைகளை அவர் கேள்விப்பட்டு விட்டு அவர் சொன்னார், நாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் ஜெபிக்க வேண்டும், அவர் இருதயத்திற்கு ஏற்றபடி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்ப எனக்கு ஒரு கேள்வி, அவர் இருதயத்துக்கு ஏற்றபடி நான் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றது என்ன சொல்லி கொடுத்துட்டு போயா சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு அந்த இருதயத்துக்கு ஏற்றது என்ன சொல்லுங்க. ஒரு அதை சொல்லல, இருதயத்துக்கு ஏற்றபடி ஜெபித்தா கர்த்தர் தருவார். இருதயத்துக்கு ஏற்றது என்னது? நான் அப்ப ஆண்டவர்கிட்ட, இது என்னப்பா இது இருதயத்துக்கு ஏற்றபடி ஜெபிக்கணும்னு சொல்றாரு, நீங்க சொல்லிதானே நாங்க ஜெபிக்கிறோம். இப்ப கர்த்தர் சொன்னாரு, என் வசனத்தை கை கொண்டு என் வசனத்தின்படி ஜெபிக்கும் பொழுது, அப்ப வாசல்கள், அந்த ஆசீர்வாதம் வரல, கிடைக்கல, ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்றத மாற்றி அதை தாமதிக்க செய்கிறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு டேபிள், ஒரு வீட்டுக்கு அந்த டேபிளை ஒரு வீட்டுல நம்ம பார்த்திருப்போம். அந்த டேபிளை நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அந்த டேபிள் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேபிள் உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடாது. ஆர்டர் பண்ணியிருக்கோம், அந்த டேபிள் அவங்க செஞ்சு அதை சரியான விதத்துல பாலிஷ்லாம் பண்ணி நமக்கு அனுப்புவதற்கு சில கால அவகாசங்களை அவர்கள் கேட்பார்கள். நாமும் அந்த கால அவகாசத்திற்காக அட்வான்ஸ் கொடுத்து நாம் காத்திருப்போம், அல்லது முழு பணத்தையும் கொடுத்து நாம் காத்திருப்போம். இது உலக பிரகாரமான வழக்கம். அதே போலதான் தேவனுடைய சமூகத்தில் சில காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நமக்காக ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணுவார். நமக்காக அதை ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுப்பார். அப்ப நமக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணி ஆவியானவர், ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார் அப்படின்னா, அதுல பழுது ஒன்றும் இல்லாதபடி தருவார், அதுல குறைவு ஒன்றும் இல்லாதபடி கொடுப்பார், அதுல வேதனை உண்டாக்கும் காரியங்கள் ஒன்றும் இல்லாதபடி கர்த்தர் தருவார்.
இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப நாம அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருக்கு பிரியமானபடி நாம் வாழ்ந்து அவருடைய வசனத்தை கை கொள்ளுவோமே ஆனால் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒருவனும் அதை பூட்டணும். அப்ப நமக்கு முன்பாக இருக்கிற திறந்த வாசல், நமக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நமக்கு உண்டு. அது திறந்திருக்கிறது. சில நேரங்களில் ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு தாமதமாகும் பட்சத்தில் அது ப்ரிப்பரேட்டரி, அது செய்வதற்கு ஆயத்தப்படுத்துவதற்குத்தான் காலமே அல்லாமல் உங்களுக்கு கொடுக்க கூடாது என்பதற்கு அர்த்தம் அல்ல. உங்களை ஆசீர்வதிக்க கூடாது என்பதற்கு அர்த்தம் அல்ல. அதை நேர்த்தியாய் உங்களுடைய கரங்களிலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். நீங்க வேதத்தில் நிறைய காரியங்களை பாருங்க, நிறைய விஷயங்களை பாருங்க. ஆண்டவர் அதை நேர்த்தியாய் ஜனங்களுக்கு கொடுத்ததை தான் கவனிக்க முடியும். நேர்த்தியாய் ஜனங்களுடைய கரங்களில் அதை கொண்டு வந்து கொடுத்திருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும், அதற்கு பின்பு நான் அவர்களை விடுவிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் மோசேயை இப்போ எகிப்திற்கு கொண்டு வரும்பொழுது 430 வருடங்கள் ஆகியிருந்தது. ஜனங்களுடைய கூக்குரல் அவருடைய சமூகத்தில் எட்டினது. அவர் ஜனங்களை விடுவிக்கும்படி மோசேயை கட்டளையிட்டார். மோசே வந்து ஜனங்களை விடுவிப்பதற்கு பார்வோன் இடத்துல போய் கடினமான சில காரியங்களை செய்து பார்வோன் இடத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். அப்படி அவர் கொண்டு வரும் பொழுது அந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியற்றவர்களாய் சிலர் எழும்பின பொழுது தகுதி உள்ளவர்களை மட்டும், தகுதியானவர்களை மட்டும் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போக ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கானான் தேசத்துக்குள்ள வரும் பொழுது இவர்களால் வெட்டப்படாத கிணறுகள் இருந்தது, இவர்களால் நடப்படாத திராட்சை தோட்டங்கள் இருந்தது, இவர்களால் கட்டப்படாத வீடுகள் இருந்தது. கர்த்தர் அவைகளை இவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அப்ப தாமதம்தான், சில தாமதங்கள், அந்த தாமதத்தினாலே ஆசீர்வாதங்கள் முடிவடைந்து விட்டது அல்லது தடைபட்டு விட்டது என்ற அர்த்தம் அல்ல. தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் தேவனுடைய நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இவ்வளவு தாமதமாய் இருக்கிறார். அப்ப சிலர் சொல்லுவாங்க தாமதிக்கிறார், இந்த ஆசீர்வாதங்கள் வரும். அப்ப வரும்பொழுது அது நேர்த்தியாயிருக்கும், அது மேன்மையாயிருக்கும், அது உயர்வாயிருக்கும். அதை நாம் கையாள திறமையுடையவர்களாய் மாறி இருப்போம். இப்ப ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, அந்த சின்ன பிள்ளை ஒரு 5 வயசு இருக்கு, ஒரு 4 வயசு இருக்கு, ஒரு 3 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை ரோட்ல ஓடுற காரை பார்த்து இது எனக்கு வாங்கி கொடுப்பா, நான் இதை ஓட்டணும்னு சொல்லுதுன்னா அதுக்கு வாங்கி கொடுத்தா அது ஓட்டுமா? அப்படியே ஓட்டினாலும் அது ரோட்ல போய் இடிக்காம இருக்குமா? அதற்கு கால் எட்டுமா? அதற்கு கையெட்டுமா? இவைகள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். நாம் என்ன செய்வோம்? உலக பிரகாரமான தாயும் தகப்பனுமாக நாமே அதுக்கு பொம்மைக்காரை வாங்கி கொடுத்து இதுல படகு, நீ வயது வரும் பொழுது, நீ உயர்ந்து வரும் பொழுது, நீ வளர்ந்து வரும் பொழுது நீ பெரிய காரை ஓட்டி பழகலாம் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? அப்படித்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு விடுவோம். சிலர் சொல்வார்கள் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த குழந்தையை பாதுகாக்க பராமரிக்கக்கூடிய பக்குவம் இன்னும் அவர்களுக்கு வந்திருக்காது. அவர்களுக்கு அந்த பக்குவம் வரும் பொழுதோ கர்த்தர் அந்த குழந்தையை அவருடைய கரங்களிலே கொடுத்து விடுவார். சில நேரங்களில் அவருடைய அக்கிரமங்கள், அவருடைய பாவங்கள் அதற்கு தடையாக இருக்கும். அதை அவர்கள் அறிக்கை செய்து தேவனிடத்தில் விட்டுவிடும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அதான் சொன்ன 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய குறைபாடுகள் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடையாக இருக்கும். மற்றொன்று, தேவனே அதை தாமதமாக்குவார். அப்ப நமக்கு என்ன? அவர் வசனத்தை, என் நாமத்தை மறுதலியாமல், தேவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கும்பாக மறுதலிக்காமல் அவர் வசனத்தை கை கொள்ளுகிற நீங்கள் எவராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பாக ஒரு வாசல் திறந்திருக்கும். அதை ஒருவனும் ஒரு காலம் பூட்ட முடியாது. அது தேவன் திறந்த வாசல். அந்த வாசலுக்குள்
தேவனுடைய நன்மையும் கிருபையும் இருக்கும். அந்த வாசல் எப்படிப்பட்டது? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்துல பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்திலே உள்ள புதையல்களை கொடுக்கிற வாசலாய் அது அமையும். இப்ப தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை நமக்காக வைத்திருக்கிற வாசல். எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்காக. ஐயோ, நான் உண்மையாய் செபிக்கிறேனே, நான் உண்மையாய் தேவனை பின்பற்றுகிற வசனத்தை உண்மையாய் பிடித்து கொண்டு நடக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாத குறைவு என்று நீங்கள் கேட்கிறது அவருக்கும் தெரியும். காலம் நாட்கள் வருகிறது, உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறார். இனி ஒருவனும் உங்கள் திறந்த வாசலை பூட்ட முடியாது. உங்களுக்கு வரவேண்டிய நன்மை இனி ஒருவரும் ஒருபொழுதும் தடுத்துவிட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறுவதாக. ஆமென், ஆமென்.